ஹாய் எவ்ரிவன், நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட் நாள் போட்ட வீடியோவை படிங்க. இல்லை சார் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா செகண்ட் நாள் வீடியோவை படிங்க. நேற்று போட்டது அதாவது ஒரு 70 எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டல. அது இது பாஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் ஒரு 55 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம் 75க்கு அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பாக்ஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின். அதாவது இந்த வீடியோவில் இருக்கிறதே டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின் தான். நீ எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது ரொம்ப முடியாத பசங்க இருப்பாங்கள்ல, சார் படிக்கவே முடியாது சார், ஏதாவது சொல்லி காப்பாற்றுங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸ் போட்ட கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே 40லேருந்து 45 மார்க் எடுக்கலாம். வித் 1 மார்க்கோட சேர்த்துனீங்கன்னா 50 கிட்ட வந்துடலாம். 45 எடுத்துடலாம், யாருக்கு தெரியும் 50 கிட்ட வந்துடலாம். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி படிங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒன்றுமே படிக்கலனாலும் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் காலையில் ஃபிசிக்ஸு, மத்தியானம் கெமிஸ்ட்ரி, சாயங்காலம் பயாலஜி அப்படி படிங்க. ரொம்ப சிம்பிள், சரியா? அண்ட் கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பாக்ஸுங்க கீழே லைக் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லைக் எவ்வளோ போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஹவு டு பாஸ், அதுக்கு அந்த பாக்ஸ் கொஸ்டின் நீ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 1 மார்க்லாம் புக் பேக்கெல்லாம் படிச்சிரு. ஒரு 12 1 மார்க்கில் 10 1 மார்க்காவது நமக்கு எழுதுகிற மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கும் 4 மார்க்கும் 7 மார்க்கும் வருது. ஸோ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே முக்கால்வாசி எழுதிடலாம், சரியா? சரி பார்க்கலாம். யூனிட் 1. ஸோ மாசு வெயிட்டு படிக்காம விட்டுறாதீங்க. அண்ட் இந்த 5 2 மார்க் படிக்காம விட்டுறாதீங்க. பாக்ஸ் போட்டது மட்டும் படிக்கவா சார் அப்படின்னு கேட்டால் நான் சொன்னது தான். ஹவு டு பாஸ்ன்னு எழுதியிருக்கேன் பாரு. பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பாக்ஸ் போட்டது. ஒரு 55க்கு மேலே எடுக்கணும்னு நீ எல்லாமே படிக்கணும். 4 மார்க் அண்ட் 7 மார்க் போகிற நியூட்டன்ஸ் லா, டெரிவேஷன் நியூட்டன், ராக்கெட், யூனிவர்சல் லா ஆஃப் டெரிவேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் லா. டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட், லீனியர் மொமெண்டம் முடிஞ்ச அளவுக்கு 7 மார்க் பார்த்துருங்க. ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9வது 2 மார்க் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்கை ப்ளூ கலர், ஆனால் ரொம்ப முடியாதவங்களுக்கு பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கை ப்ளூ கலரும் இம்பார்ட்டன் தான். லைட் ப்ராப்பர்ட்டி 5 பாயிண்ட் படி, மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, ரூல்ஸ் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸு 3 பாயிண்ட்டு, டயக்ராமோட படிச்சிரு. அடுத்து யூனிட் 3 ஐடியல் கேஸு கண்டிப்பாக படிச்சிரு. இந்த 4 கொஸ்டின் படிச்சு, பாயில்ஸ்லா, சார்லஸ்லா, கெலோரி. 2 மார்க் இதில் 1 or 2 சென்டென்ஸ் தான். 3 4 5 ஓம்ஸ்லா, ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி ஈஸி தான். 7 மார்க்கில் இந்த கொஸ்டின்ஸ் அப்போ செகண்ட் கொஸ்டின் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன, ஒரு லைன் ஆன்சர் எழுதுனா 7 மார்க் போட்டுருவாங்க. 3வது கேள்விக்கு வெறும் ஜூல்ஸ் லா ஹீட்டிங், H = I²RT. அண்டு என்ன அலாய் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபியூஸ் ஒயர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. 5வது கொஸ்டின் எல்இடி டிவி, எல்இடி பல்போட அட்வான்டேஜ். யூனிட் 5 பார்த்தீங்கன்னா 2 மார்க் 1 or 2 சென்டென்ஸில் நீ எல்லாம் படித்தா சந்தோஷம். நான் ஒன்று மட்டும் தான் டப்பா போட்டிருக்கேன் பாஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் எல்லாம் படித்தா சந்தோஷம். 2 மார்க்கில் இது 4 மார்க்கில் கேட்பாங்க. 4th 1, 5th 1, ஃபஸ்ட்டு 1 நல்லா படிச்சுக்கோ. சப்ப கொஸ்டின் 5 நிமிஷத்தில் படிச்சிடலாம். 7 மார்க்கில் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், யூசஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் என்னங்க யூசஸ், சோனாரில் யூஸ் ஆகுது, அதில் யூஸ் ஆகுது, இதில் யூஸ் ஆகுது. ஒரு 3 யூசஸ் எழுது. அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் இந்த ஃப்ரீக்வன்சி எழுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எந்த மிருகத்துக்கு கேட்கணும், டாகு, பேட்டு எழுதி விடியா. 7 மார்க் கேட்பாயா. யூனிட் 6 ஆல்ஃபா பீட்டா காமா இந்த வருஷம் கன்ஃபார்மியா, சரியா? நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி எழுதுறேன்னா, ஒன்றும் படிக்க தெரியாதவனும் இப்படி எழுதிக்கோ. ஃபியூயல்னா என்ன, ஃபிசைல் மெட்டீரியல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட், ப்ரொடெக்ஷன் வால். இந்த ஹெட்டிங் எழுதுனா 2 மார்க். டயக்ராம் வேணாம். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல், நியூக்ளியர் ஃபிஷன், சரிங்களா? நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன், அவ்வளோதான். ஃபிசைல் மெட்டீரியல் என்ன, இஸ் ஃபியூயல் மெட்டீரியல். ஃபியூயல்னா என்ன, இட் ஆக்ட் ஆஸ் ஏ ஃபிசைல் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் யுரேனியம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மாடரேட்டர், ஃபாஸ்ட்டாக வர நியூட்ரான் ஸ்லோ பண்ணுறதுக்கு தான் மாடரேட்டர். எக்ஸாம்பிள் கிராஃபைட்டு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ராட், ஃபாஸ்ட்டாக வர நியூட்ரான் அப்சர்வ் பண்ணிக்கும், அதுதான். ஸோ கேட்மியம், போரான் எக்ஸாம்பிள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி கைடில் படித்தா போதும், சரிங்களா? கூலன்னா என்ன, கோரில் இருக்க ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. யார் எக்ஸாம்பிள் இங்கே, வாட்டர், ஏர், ஹீலியம் எது வேணால் எழுதலாம். அடுத்தது கண்ட்ரோல் ராட், கண்ட்ரோல் தி செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் எழுதிடுங்க. அண்ட் ரொம்ப சிம்பிள். ப்ரொடக்ஷன் வால் லெட்டு திக் வால் வால் கட்டியிருக்காங்க. எது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் சுற்றி. எதுக்குன்னா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு என்வரான்மெண்ட்டில். இப்போ பாருங்கள் 7 மார்க் ஈஸியாக படிச்சிட்டோம், ஒரு 5 நிமிஷம். ரேடியேட்டிவ் மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசோடோப் 4 மெடிக்கல் அப்ளிகேஷன் படித்தா போதும். நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் ஈஸி. இது ஹை டெம்பரேச்சர், இது லோ டெம்பரேச்சர், அந்த மாதிரி, சரிங்களா?
அந்த மாதிரி படித்தா போதும். அண்ட் 2 மார்க்கில் யார் ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சான்னு கேட்பாங்க. அண்டு ஸ்டெல்லர் எனர்ஜி அந்த 8வது கொஸ்டின்லாம் படிச்சிரு. முடிஞ்சால் இந்த 4 கொஸ்டின் படிச்சிரு. அப்போ தான் ஒன்ட்ரான்ஜன் கிரிட்டிக்கல் மாசு எல்லாம் ஏபின்னு போட்டு கேட்பான். என்ன பண்ணுறது, சொடிஃபெஜன்ஸு. ஓகேவா. கெமிஸ்ட்ரியில் மாடர்ன் அட்டாமிக் தியரி நவீன அணு கொள்கை படிச்சிரு. இங்கே புக் பேக் நம்பர்லாம் நோட் பண்ணிக்க தமிழ் மீடியத்துக்கு. டிரைவ் விடி ஆரம்பம் அந்த ஃபார்முலா மட்டும் படி. விடி ஆரம்பமுக்கு அந்த ஃபார்முலா மட்டுமாவது ஒழுக்கமாக படி. அடுத்து 7th ரோமன் நம்பரில் இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒன் ஓகே. 2 மார்க்கில் ஈஸி தானே. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அட்டாமிசிட்டி 4 கொஸ்டின் தான். அப்புறம் புக்கின்ல அட்டாம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அணு மற்றும் மூலக்கூறுகளின் டிஃப்ரென்ஸு வேறுபாடு அப்ளிகேஷனாக வகையிடலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் கை லூசேக்லா, இட் இஸ் யூஸ் டு கால்குலேட் ஆர்எம்எம் அண்ட் விடி. இந்த என்ன இருக்குது இதிலெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான் படிச்சிடலாம். யூனிட் 8 ரஸ்ட் ஈக்குவேஷன். ரஸ்ட்டோட ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் ஈஸி. யூசஸ் ஆஃப் காப்பர் பார்த்துக்கோங்க புக்கின். ஓகே. இதில் மெத்தட் ஆஃப் கரோஷன் வருங்க. எனக்கு விடுறக்கே மனசு இல்லை. யூனிட் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் மெத்தட் ஆஃப் கரோஷன் எழுதலை. முடிஞ்சால் பார்த்துருங்க. கேல்வனைசிங், ஆனோடைசிங், அதுக்கப்புறம் என்னமோ வரும் கேத்தோடிக் ப்ரொடக்ஷன், அப்புறம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த ஹெட்டிங்காவது படிச்சுட்டு ஏதோ கண்டமேனிக்கு எழுதி விட ட்ரை பண்ணுங்கள் படிக்க முடியாதவங்க. யூனிட் 9 இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் ஹைட்ரேட்டட் சால்ட் கண்டிப்பாக வந்துடும். இந்த முடிஞ்சால் எல்லாமே படிச்சிரு. சொல்யூஷன் என்ன, பைனரி சொல்யூஷன் என்ன, ரொம்ப வீக்காக இருக்கணும். டப்பா பண்ணியிருக்கேன். சேச்சுரேட் அன்சேச்சுரேட் ஈஸி, செம ஈஸி. ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ் ஒரு 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில். ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ் அதாவது 4வது கேள்வி சொல்யூஷனில். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அணு மற்றும் மூலக்கூறு ஃபஸ்ட் லெசனில். சோப்பு டிட்டர்ஜென்ட்டு லாஸ்ட் லெசனில். ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் மீள்வினை மீளாவினை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே 4 பயன் படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதோ ஒன்று வருது. ஓகே. யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். என்னங்க, ஒரு 1 or more காம்பவுண்ட் சேர்ந்து காம்பவுண்ட் ஆகிறதா, எலமெண்ட்ஸ் வந்து காம்பவுண்டாக மாறதா காம்பினேஷன். என்னங்க இது, ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா 4 மார்க்கு. இர்ரிவர்சபிள் ரிவர்சபிள் ஃபார்வர்ட், இது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு. அண்ட் இது வந்து ஃபார்வர்டு மட்டும் தான். இது ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். என்னங்க இது 5 நிமிஷம். யூனிட் 10ல் செகண்ட் ஒன் தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், பிரெசிபிடேஷன் ரியாக்ஷன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அயன்ஸ் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகும். 2 காம்பவுண்டோட அயன்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். கெமிக்கல் ஈக்லிபிரியம் கன்ஃபார்ம். பேக்வேர்டு இஸ் ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எழுதுனா மார்க்கு. அதுக்கப்புறம் டைனமிக் ஈக்லிபிரியமாக இருக்கும், பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்டாக இருக்கும், இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எதை எழுது கேட்ட 6. யூனிட் 11 சோப்பு டிட்டர்ஜென்ட் ஈஸி. ஹோமோலோகஸ் சீரியஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஹோமோலோகஸ் சீரியஸோட பண்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனால் மேனுஃபேக்சர் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு கேட்பாங்க. 2வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்ளோபென்சின், ஹெக்சேன் அண்ட் ஃபூரான் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன். இதெல்லாம் வந்து சென்டம் அடிக்கிறவங்களும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பயாலஜி பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் சொல்லியே முடிஞ்சாச்சு. பயாலஜியில் வந்து 12வது லெசன் ஒரு லெசனாக இது. ஆக்சிசோம், ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், ஃபோட்டோசின்ஸோட ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் மெசோஃபில். என்னங்க இதெல்லாம் நீங்கள் படித்தது. 4 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் மோனோகோட், டைகோட், ஏரோபிக், அனோரோபிக். வாஸ்குலர் பண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் டயக்ராம் மட்டும் பார்த்துக்க. ஆக்சிசோம் டயக்ராம் வரும். யூனிட் 13ல் அந்த சிஎன்எஸ் ஸ்டாண்ட் ஃபார் அதுதாங்க டென்டல் ஃபார்முலா ரேபிட்டு. 4 மார்க்கில் லீச்சு, அடாப்ஷன் ஆஃப் லீச்சு அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். 7 மார்க்கில் ரேபிட்டு, மேல் ரிப்ரடக்டிவ் ரேபிட் ஈஸி. டயக்ராம் பார்த்தாலே எழுதிடலாம் 7 பாயிண்ட். 14th லெசனில் ஹார்ட் டயக்ராம் பார்த்துக்கோ. அண்ட் ஃபிகர் நம்பர் 14.6, ஃபிகர் நம்பர் 14.9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மார்க்கில் டிரான்ஸ்ஃபரேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு ரத்தத்தின் பணிகள் பாய்ச்சல் இம்பார்ட்டன்ஸ். 2 மார்க்கில் 2, 8, 9. 15th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான் மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போ. பிரெயின் நியூரான் டயக்ராம் பாரு. ஓகே. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் 1, 3, 6 முடிஞ்ச அளவுக்கு பார்த்துரு. யூனிட் 16ல் நீ 2 மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 5, 6. 2 மார்க் வந்து 5, 6, 9. 1 or 2 சென்டென்ஸ் 2 மார்க்கும் ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. ஜிபிர்லின்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் வருது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிபிர்லின்ஸ் ஓகேவா, ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எத்திலின் படிச்சிருக்கு. டயக்ராமில் தைமஸ் கிளாண்டு, அடல் கிளாண்டு நல்லா பார்த்துக்கோ. யூனிட் 17ல் டயக்ராம் வந்து ஸ்பெர்மு, ஒவ்யூல் நல்லா பார்த்துக்கோ. விந்துவின் வரைபடமும் ஒவ்யூல் சூழின் வரைபடமும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஈவென்ட்ஸ். ஐயோ இந்த கொஸ்டின் கன்ஃபார்மு. கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அந்த கொஸ்டின் தான் அது. 11th கொஸ்டின் புக் பேக்கில் 2 மார்க்கில் 6வது ரோமன் நம்பரில் 4, 6, 10 பார்த்துரு. ரொம்ப ஈஸி. யூனிட் 8ல் டிஎன்ஏ படிச்சிருப்பான், 7 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது 4 மார்க்கில் இந்த 4 கொஸ்டின். 4 மெண்டில் பியா பிளான்ட்டு, ஆலோசோம், ஃபெனோடைப், ஜெனடிக் எல்லாம் 1 லைன் ஆன்சர். 19th லெசன் அதோட மொக்க லெசனு. 3வது 4வது கொஸ்டின் வந்து எத்தனோபாட்னியும் கேட்குறாங்க. அது போன வருஷம் கேட்டதுனால கேட்குறாங்க. 4th கொஸ்டின் வந்து ஏஜ் ஆஃப் போசல் பில். 4 மார்க்கில் 2 ஹோமோலாகஸ், அனலாகஸ். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் 2 மார்க்கு, அது ஏபின்னு போட்டு கேட்பாங்க. ஆக்ரோஃபெட்டிக்ஸ்
கிவி. யூனிட் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விகர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, கண்டிப்பாக அது ஒன்று வரும், கண்டிப்பாக அது ஒன்று வரும். 2 மார்க் ஆர் 4 மார்க்கில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஒரு 2 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேன். அப்புறம் ப்ரோட்டீனோ சக்தின்னு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் 2 மார்க்கில் ஸ்டெம் செல்ஸோட டைப்ஸு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். என்னங்க இது மொக்க கொஸ்டின் தான், ஒரு 5 நிமிஷம். யூனிட் 21 ஹெச்ஐவியோட டிரான்ஸ்மிஷன், கேன்சர் செல், நார்மல் செல், ஹார்ட் ப்ரிகாஷன்ஸ். கொலஸ்ட்ரால் ஃபுட்டு திங்கக்கூடாதுங்க, எக்ஸசைஸ் பண்ணணுங்க, யோகா பண்ணணுங்க. இது எழுத மாட்டிங்களா? ஹெச்ஐவி என்னதுங்க, இன்ஜெக்ட் பண்ணுற மூலயமா பரவும். அதுக்கப்புறம் மதர் இதுலேருந்து பரவும், மதர்லேருந்து சைல்டுக்கு பரவும் வயிற்றில் இருக்கும்போதே. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். 2 மார்க் வந்து ஈஸி பார்த்துக்கோங்க. ஆல்கஹால் ரீஎலிவேஷன் ஹெட்டிங் வச்சு கதை எழுதிடு, ரொம்ப ஈஸி. 7 மார்க். யூனிட் 22 வந்து இந்த 4 2 மார்க் ஈஸி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், பயோகேஸோட அட்வான்டேஜ் ஈஸி. 4 மார்க்கில், அதாவது இது 7 மார்க்லையும் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளின் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரீசார்ஜ் பிட்டு, அந்த இது ரொம்ப ஈஸி அது. அதுக்கப்புறம் 2வது 5வது சாயில் எரோஷன் ப்ரிவென்ட் கான்சிக்யூஷன். 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. 23rd லெசன் பாரு, ஈஸியாக ஞாபகம் சொல்கிறேன். ஸ்க்ராட்சு, ஸ்டேஜ், ஸ்ப்ரைட்டு. ஸ்க்ராட்ச்னா டு கிரியேட் அனிமேஷன், அவ்வளோதான், 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்டேஜ்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கும், கேன் சேஞ்ச் கலர், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரைட்டுனா கேரக்டர் ஆஃப் ஏ பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ராட்ச், அதாவது கேரக்டரே சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில், ஸ்க்ராட்சில் இருக்க பேக்ரவுண்டை, அதாவது கேரக்டர் ஆஃப் பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ராட்ச் அப்படி எழுதுனா மார்க். இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. எல்லாம் சேர்த்துனா எடிட்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் தான். இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 மார்க் சப்பங்க 23rd லெசன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 55 இல்லை 60 கூட எடுக்க முடியும்னு நான் சொல்ல முடியும். ஆனால் 55 கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1 மார்க் புக் பேக் படிச்சிரு, மஸ்ட்டு. சென்டம் அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் திரும்பவும் சொல்கிறேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் என்ன பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது படிச்சிருங்க. அண்ட் +55க்கு 75க்கு 55 எடுக்கணுங்க படிச்சிருங்க. தேங்க்யூ.